எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? வாங்கோ, நான் பீட்ரூட் வர எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன்னா, இப்போ பீட்ரூட்டை வந்து இப்படி திருவி வச்சிருக்கிறேன். சரியா? என்னத்தால் அந்த கரட்சி வர தட்டால் திருவிட்டு இப்படி என்ன செய்யணும், இப்படி புளியணும். புளிஞ்சு அந்த தண்ணியோட பீட்ரூட் வரத்தான் டேஸ்ட்டாக இருக்காது. நீங்கள் அப்புறம் அந்த தண்ணியை என்ன செய்கிறேன்னு கேட்கலாம். வாங்க, நான் என்ன செய்கிறேன்ட்டு பாருங்கோ. இந்த இப்படி இதால் தான் நான் இப்படி துருவினேன். நான் இப்போ வந்து நான் இந்த துருவின இந்த ஜூஸ் இருக்குத்தானே, அதை வந்து ஒரு வடி இருக்குத்தானே, வடியால் இப்படி வடிச்சிட்டு நான் நார்மலாக பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறேன். நான் கிழமையில் 2-3 தரம் குடிப்பேன். இதை இப்படி வடித்து போட்டு என்ன செய்கிறது, நானே அப்படியே குடிச்சிடுவேன். சத்து போகாது, ஏன்னா வரையாக இருக்கணும், ஜூஸாக இருக்கணும், குடிக்கணும். சரியா? இப்போ அதை குடிச்சு முடிஞ்சுது. அங்கே கீரை வந்து இந்த கணக்க கீரையை போட்டுவிட்டோன்னு அது கொஞ்சமாக வந்துட்டுது. எல்லாம் பார்க்க அப்படி தானே இருக்கும், அவிச்சா தான் தெரியும். பிறகு நல்ல கோழி பிரட்டலோண்டு நல்ல தக்காளி பழம்லாம் நல்லா வதக்கி போட்டு ஒரு கோழி சமைச்சேன் நான். பிறகு மீன் குழம்பு கத்தரிக்காயெல்லாம் பொரித்து போட்டு ஒரு மீன் குழம்பு வச்சேன் நான். என்னத்தை சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடணும். மற்றது வந்து அப்பளம் பொரித்தேன். நான் அப்பளம் பொரிப்பேன். நான் கத்தரிக்காய் பொரித்து வெங்காயம் பொரித்து வச்சுருக்கேன் தயிர் சம்பல் செய்கிறதுக்கு. மற்றது வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன் என்னத்துக்கு, பீட்ரூட் வர செய்கிறதுக்கு. எப்பயும் ஃப்ரெஷ்ஷாக திருவி போட்டால் நல்லா. கீரைக்கு கொஞ்சம் தேங்காய் பழம் விடுவோம், அதை விட்டால் தண்ணி தான் வருது. ஓகே, இப்போ நாங்கள் பீட்ரூட் வறுப்போம். வாங்கோ, கொஞ்சமாக எண்ணெயை விடுறது, அதுக்குள்ளே வெங்காயத்தை போடுறது, அதுக்குள்ளே பச்சை மிளகாய் போடுறது, டங்குன்ட்டு ஒரு வதக்கணும். சரியா? அது கொஞ்சம் இப்படி இந்த நிறத்தில் வரைக்கல இந்த துருவி வச்சிருக்கிற பீட்ரூட்டை அதுக்குள்ளே அப்படியே போடணும். சரியா? சமையல் வேலை மாதிரி பார்க்கக்கூடாது. விரும்பி செஞ்சீங்களா சமையல் வந்து உண்மையில் நல்லா இருக்கும், சாப்பாடு நல்லா இருக்கும். அதோட மற்றவைக்கு பரிமாறைக்க விரும்பி கொடுக்கணும். இது என்னடா மாவா இருக்கன்னைக்காரங்க உப்பு, இது கல் உப்பை நான் இடித்து போட்டேன் நான், அதனால் மாவா இருக்குது, தூள் உப்பு முடிஞ்சுது. ஓகே, இப்போ இதே இப்படியே வதக்க கொஞ்சம் தூள் போடணும். நார்மலாக பீட்ரூட் கறி சமைக்க வெள்ளைக்கறிக்கு தூள் போடினேன் அந்த பச்சை வாசனைக்காக. நானும் ஒரு சொட்டு தூள் இப்படி போட்டேன். நான் கணக்க போடக்கூடாது, ஒரு கொஞ்சம் போட்டுட்டு அப்படியே அந்த வதங்கி கொண்டு வரைக்க தேங்காய் பூவை அதுக்குள்ளே அப்படியே போடணும். நல்லா இருக்கும். தேங்காயம் போட்டு செய்யக்குள்ள என்னத்தை சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடணும். மற்றது வந்து எந்த நேரம் கூறி கொண்டு இருக்கக்கூடாது. நல்ல சின்ன வெங்காயம் இருக்குதானே, அதை வந்து இடித்து போட்டு நான் எப்பயும் சின்ன வெங்காயம் பாவிப்பேன், இடித்து போட்டு அதுக்கு போடுவோம். என்ன கூறி கொண்டு இருக்கிற ஆக்கள் இந்த வாழ்க்கை வந்து நிறைவானதாக இருக்காதாம். என்ன இப்போ நாங்கள் இதை வறுப்போம். என்னத்தை வறுப்போம்? வறுப்போம், பீட்ரூட் வரைய. இப்போ வறுத்து போட்டு இங்கே பாருங்க இப்படி இருக்குதுண்டு. இப்போ நாங்கள் சோறு, என்ன முக்கியம், சோறு நல்ல தஞ்சாவூர் பொன்னி புழுங்கல் அரிசி நல்லா இருக்கும், சமைச்சு பாருங்க. அது போட்டு நல்லா அவிய விட்டு இப்போ அதுக்குள்ளே வந்து இந்த பீட்ரூட் வரையும் போட்டு பிறகு கொஞ்சம் தயிர் சம்பல் செஞ்சுனா தானே. தயிர் சம்பல் மீனோட நீங்கள் சாப்பிடக்கூடாது நினைப்பீங்க. நான் சாப்பிட்டு பழகிட்டேன், அதனால் நீங்கள் சாப்பிடாதீங்கோ. மற்றது மீனும் வந்து தயிர் சம்பளம் சாப்பிட்டேன்னா எனக்கு ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. காலத்துக்கு மாண்டு வேண்டும். கோழிக்கறி எனக்கு வேண்டாம். இப்போ கீரையை போடுறேன், எல்லாத்தையும் போட்டு எனக்கு இன்றைக்கி பேர்த்தின்றபடியாக எல்லாம் வெளியால் வச்சு நானே முதல் சாப்பிட்டு பார்க்குறேன். நாக்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முதல் நல்லா இருக்காண்டு நானே முதல் சாப்பிட்டு பார்ப்பேன். இங்கே எல்லாம் வீடெல்லாம் இது பண்ணி வச்சிருக்கணும், ஜோடிச்சு வச்சிருக்கணும் எனக்கு பேர்த்தை செய்ய. நன்றி, வணக்கம்.